அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23, ஈகை. குறள் எண் 222. நல்லாறு எனினும் குறள் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. பிறரிடமிருந்து பொருள் பெற்றுக்கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது. மேலுலகம் இல்லை என்றாலும் பிறர்க்கு கொடுப்பதே நல்லது. ஒரு கிராமத்தில் மழை 3 ஆண்டுகளாக பொய்த்துவிட்டன. இதனால் விளிம்பு நிலை விவசாயிகள் பட்டினியால் துடிக்கும் நிலை ஏற்பட்டு நம் ஊரில் உள்ள செல்வந்தர் வீட்டிற்கு சென்று பசியை போக்க 2 மூடை நெல் கேட்டு இரவலாக வாங்கலாம் என்று அவர் வீடு தேடி செல்கின்றனர். அந்த செல்வந்தர் ஈகை குணம் உடையவர். இரவல் என்பது நல்லதல்ல. ஆனாலும் நம் விவசாயிகள் மழை பொய்த்து விட்டதால் வந்து நம்மிடம் இரவல் கேட்கிறார்கள் என்று தம்மிடம் சேர்த்து வைத்துள்ள நெல் மூட்டைகளை அந்த விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு கொடுத்து உதவினார். அதனால் அந்த விளிம்பு நிலை விவசாயிகள் ஓராண்டு அந்த நெல் மூட்டைகளை கொண்டு தங்கள் குடும்பத்தினரின் பசியை போக்கிக் கொண்டனர். இரத்தல் என்பது தீமையானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இறந்துதான் ஆக வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வேறு வழி இல்லை. இரத்தல் நல்லதல்ல. இருந்தாலும் 3 ஆண்டுகளாக மழை பொய்த்து விட்டால் என்ன செய்ய முடியும் அந்த விவசாயி? அதனால் அந்த செல்வந்தர் நல்ல குணமுடையவன், ஈகை குணமுடையவன். அதனால் என்ன செய்கிறான்? கொடுக்குறான். அந்த பெரிய புராணத்தை படித்தாலே தெரியுமே. எல்லாருமே என்ன செய்வானா, சிவனடியார்களுக்கு உணவு உண்ட பின்ன சாப்பிடுவது வழக்கமாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதியுள்ளார். அது மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது வழி இல்லாமல் வந்துட்டாங்க உங்கள்கிட்ட, இரவல் எடுக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறார் அவர். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இறக்க நேரிட்டால் தாங்கள் கொடுங்கள், ஈகை கொடுங்கள் என்று சொல்கிறார். மேலுலகம் ஈகை கொடுத்தால் மேலுலகம் செல்லலாம் என்று எண்ணி கொடுக்க வேண்டாம். தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே அந்த செல்வந்தர் செய்கிறாரு. உண்மையிலேயே மறக்க முடியாத குறளுங்க. இப்படி குறள்லாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்துள்ள இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விவசாயியினுடைய மயங்களும் இதை படிக்க வேண்டும். நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். அதனால தான் இதை இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக படிக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுருக்கோம் கிராமத்தில் இருந்து தான். இதனைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பதிவு செய்தார். ஔவையார் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பாராட்டுகிறாருங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ்ந்துள்ளார். ஔவையார் எப்படிலாம் புகழ்ந்திருக்கார் பாருங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ்ந்திருக்கிறார். இப்போ நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 1.25 பக்கம் எழுதி உங்கள்கிட்ட படிக்கிறேன். ஆனால் அவர் 1.25 அடியில் எழுதியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நாம் மறக்க முடியுமா? இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கா. அதை நாம் ஏன் கடைப்பிடித்தால் என்ன? வாழ்க்கையில் நமக்கு மனிதனாக பிறக்கிறதே முதல்ல சொல்லிட்டேன், ஒவ்வொரு தடவையும் சொல்ல தேவையில்லை. அதனால் நாம் அதை கடைப்பிடித்து வாழ்வோம். நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.